நம்முடைய வழிபாட்டு முறைகள், நம்முடைய பதிகங்கள், பாசுரங்கள், மந்திரங்கள் இது எல்லாமே நம்முடைய நலனுக்கானது. கல்யாணம் ஆகலையா? அதுக்கு இந்த பதிகம் சொல்லணும். நோய் தீரணுமா? அதுக்கு இந்த பாசுரம் சொல்லணும். இது எல்லாமே என்னுடைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் கந்த புராணம் படிக்கணும். கந்த புராணம் கேட்கணும். கந்த புராணம் படிச்சா, கேட்டா என்ன பலன்? அப்படின்றது தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜாதகம் பாருங்க, இவங்களுக்கு திருமண ஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு. எவ்வளவோ நாங்கள் பரிகாரம்லாம் பண்ணிட்டோம், கல்யாணமே ஆகலை அப்படிதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க. நான் அவங்களுக்கு சில கோவில்கள் சொல்லியிருந்தேன். நான் எப்போவுமே பதிகம் பாசுரம்லாம் கொடுப்பேன் இல்லையா, இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள், லலிதா சகஸ்ர நாமத்தில் இதை சொல்லுங்கள், அந்த மாதிரி அவங்களுக்கு நான் சொன்னது கந்தபுராணம் படிங்க. அவங்க சொன்னாங்க, கந்தபுராணம் படிக்கிறது ரொம்ப பெரிய பாடல்கள் உள்ளது கந்தபுராணம். மிகப்பெரிய புராணம் எதுனா கந்தபுராணம் தான். அவ்வளவு எளிதாலாம் அதை படிச்சிட முடியாது. நான் கந்தபுராணத்தில் நிறைய கோவில்களில் தொடர் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். இப்போது பங்குனி உத்திரத்துக்கு கூட அவலூர்பேட்டை முருகன் கோவிலில் 5 நாட்கள் நான் கந்தபுராண சொற்பொழிவு பண்ண போகிறேன். அவங்க சொன்னாங்க, கந்தபுராணம்லாம் எப்படிமா படிக்கிறது அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கு முக்கியமான பாடல்கள் மட்டும் கொடுத்து இதை நீங்கள் தொடர்ந்து படிங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வீட்டிலையே என்னை கந்தபுராண சொற்பொழிவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆயிடுச்சு. கந்தபுராணம் படித்தா என்னெல்லாம் கிடைக்கும்ன்றத கச்சியப்ப சிவாச்சாரியாரே சொல்கிறார், நூல் பயனில் சொல்கிறார். இந்திர ராகி பார்மேல் இன்பமுற்று. இந்திரன் எப்படி தேவலோகத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, அது மாதிரி மிகப்பெரிய ஒரு செல்வ வளம், ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், சமுதாயத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இந்திரன் மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமா. இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று சந்தோஷமா இருப்போம் கந்தபுராணம் படிச்சா. இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர். இந்த உலகத்துல நாம இருக்கும்போது என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய காலத்துக்கு பிறகு கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள், சிவகதி அடைவார். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே. யார் ஒருவர் கந்தபுராணம் படிக்கிறாங்களோ அவங்க இந்திரனை போல ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். யாரு சொல்றா? முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்து கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். அதனால நீங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா கந்தபுராணம் படிங்க, கந்தபுராணம் சொற்பொழிவுகள் கேளுங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்றது எல்லா விதமான நலன்களையும் நமக்கு தரக்கூடியது. கந்தபுராணம் படிக்க படிக்க எங்களுக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னாலும் தெரிஞ்ச ஓரிரு பாடல்கள், திகடச்சக்கரம் செம்முகம் ஐந்துள்ளான், திகடச்சக்கரம்ன்றதே முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தது. இந்த மாதிரி கந்தபுராணத்தில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை படிக்கிறது நல்லது. அது ஏன் இவங்களுக்கு நான் திருமணத்துக்காக கந்தபுராணம் படிக்க சொன்னேன்னா, பார்வதி கல்யாணத்துல தொடங்கி வள்ளி கல்யாணத்துல முடிகிறதான் கந்தபுராணம். அதனால நிச்சயமா நீங்க அதை தொடர்ந்து படிக்கும்போது, அந்த சொற்பொழிவுகளை கேட்கும்போது திருமணம் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லபடியாக அவங்களுக்கு திருமணம் நடந்தது. யாருக்காவது தேவைப்பட்டா நீங்களும் இந்த பதிவை பார்த்து கந்தபுராணம் படிக்க ஆரம்பிங்க, அந்த சொற்பொழிவுகள்லாம் கேட்க ஆரம்பிங்க. முருகப்பெருமான் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள். அவன் எதிரிய கூட மன்னிச்சு விட்ட கடவுள் இல்லையா? நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். நாம் கேட்டது எல்லாவற்றையும் அவன் நிச்சயமாக கொடுப்பான். யாருக்காவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும், வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் வேணும் அப்படின்னா அவர்கள் கந்தபுராண சொற்பொழிவு கேட்பது, கந்தபுராணம் படிப்பது என்பது நிச்சயமாக நல்ல பலன்களை தரும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.